ஹலோ விவேஸ் என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர நெக்ஸ்ட் எபிசோடுடைய அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்படா குருவும் கையில் பிரிஞ்சாங்க. 2 பேரும் அந்த கல்யாணத்தை பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ட்விஸ்ட்டு கொண்டு போயிட்டே இருக்குங்களே. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன இருக்க போகுது, அவங்க எப்படி பிரிஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல மாதிரியே வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். குருவும் கையில் தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது கல்யாணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டிஸ்கஸ் பண்ணத்தில் எல்லாமே கரெக்டாக தானே போயிட்டு இருந்தது. எப்படி அவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை இருக்கும். அந்த குழப்பம் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவுபடுத்திடுறேன். அதாவது அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணது, கல்யாணத்தை பற்றி பேசினது எல்லாமே உண்மைதான். அதாவது ஏதாவது மண்டபத்தை புக் பண்ணது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணது எல்லாமே நம்ம குருவை நம்ம நல்லா தெரியும் இல்லையா. எல்லாமே பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எப்போ பிரிஞ்சாங்க அப்படின்னு கேட்குறீங்களா. அதாவது எல்லாமே புக்கும் பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க இல்லையா. சரி, எதுக்கும் நம்ம ஜோசிக்கிறதுட்ட நம்ம எதுக்கும் பார்த்துக்கலாம். எப்படி இருக்குது கையலுக்கும், எனக்கும் கையலுக்கும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்துப்போமே அப்படின்ற ஒரு குழப்பத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறாரு, நம்ம குரு சரி இதுக்கும் பார்த்துட்டோம் எப்படி நல்லா தான் இருக்கும் அப்படின்றதுனால சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. என்னடா அது இப்படி ஆகி போச்சு, அடாடா நம்ம பார்க்காமலே இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை திங்க் பண்ணுறாரு. இப்போ பார்த்துட்டாரு. என்ன அப்படின்னாக்கா அங்கே பார்த்ததுமே நம்ம ஜோசியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி மீறி பண்ணீங்களனாக்கா உனக்கு ஆபத்து அதிகமாக காத்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. குருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. என்னடா அப்படின்னாக்கா அதாவது நம்ம குருவும் கையிலும் ஒன்று சேர்ந்தால் குருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. சரி எனக்கு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சரி எதுக்கும் நம்ம கையில் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்றதுனால குரு கையில் கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதை நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணாக்கா எனக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம குரு கையில் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க பேரதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரியும். சரி ரொம்ப லவ் பண்ணுறாங்க இல்லையா குருவை, அதாவது அவங்க விட்டு கொடுக்குறாங்க. குருக்கே தெரியாமல் நான் கல்யாணம் பண்ண தானே நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா நான் உன்னை கல்யாணம் பண்ணல, நீ எங்கிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம குருட்டு நம்ம கையில் சரி நம்ம சாதாரணமாக போனால் நம்ம குரு நம்மளை விட மாட்டாங்க, இதெல்லாம் பொய் அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க, இப்படியும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம கையில் என்ன பண்ணுறாங்கன்னா கோவம் பேசிடுறாங்க. அப்படி இப்படி கொஞ்சம் தாராள் பண்ணுற மாதிரி. அப்போ தானே குரு விட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரியும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு எப்படியும் 2 பேருக்கும் சண்டை ஆனால் எப்படி சண்டை வந்தாலுமே நம்ம குரு கையில் விடவே மாட்டேன்றாங்க. என்ன தான் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இப்படி சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால் மனுஷன் தாங்க முடியல நம்ம கையலுக்கு. இதனால தான் விட்டு விலகி போனாங்க. சரி இதெல்லாமே நடந்துடுச்சுடா. அதுக்கப்புறம் எப்பட்றா ஃபைனலாக எபிசோடில் எப்படி 2 பேரும் ஒன்று சேருவாங்க, இந்த மாதிரி குரு அதாவது நம்மளுடைய ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்களா. அதுக்கு எல்லாமே தான் ட்விஸ்ட்டு காத்துட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் சென்டிமெண்ட்டாக பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். இது எல்லாமே பொய் தான். அவங்க 2 பேருக்குமே ஜாதகம் பொறுத்தெல்லாம் செம்மையாக இருக்குங்க. இது எல்லாமே ஒரு நாடகம் தான். இதையெல்லாம் யார் தான் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்களா. யாருங்க, அதாவது கையலுடைய மாமாவுடைய அந்த ரவுடி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால தாங்க இப்படி நடந்ததா. இப்போ நம்ம கையலுடைய மாமா பையனை கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை வந்துருச்சு. இவனை கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் எதுக்கு இங்கே இருக்கணும், நான் கனடாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க வேலைக்காக. அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அந்த தகவலை எல்லாமே நீங்கள் அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. குரு கிட்ட அந்த அவங்களுடைய ஃப்ரெண்டு பேசி தான் அதுக்கப்புறம் தான் போய் குரு நம்மளுடைய நீ கனடா விட்டு போகாத, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க நம்ம கையில். ரொம்ப பயங்கர சென்டிமெண்ட்டாக போயிட்டு இருந்தது லாஸ்ட் எபிசோடிங்க. நெக்ஸ்ட் எபிசோடு இதை விட பயங்கரமான சென்டிமெண்ட்டு வேறு லெவலில் ட்விஸ்ட்டு காத்துட்டு இருக்குது. இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்க அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது.
இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுங்கள், எப்படியாவது இந்த குருவும் கையில் ஒன்று சேர்ந்துருந்தா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனி வரப்போகிற எபிசோடில் எப்படி வந்து 2 பேரும் வந்து ஒன்று சேர்ந்து அந்த கிளைமேக்ஸில் நம்முடைய கையிலுடைய மாமா பையனை கல்யாணம் பண்ணாமல் நம்மளுடைய குரு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மெகா பெரிய ட்விஸ்ட்டை அடுத்து வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ட்விஸ்ட்டை வந்து உடைச்சி நம்ம வந்து உங்களுக்கு உண்மையை வந்து சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேருந்து லீவ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் புதுசு டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய், டேக் கேர்.